இன்னைக்கு ஐபிஎல் கேம் ஒரு செம்ம த்ரில்லரா இருந்துச்சு. ஜிடி ஜஸ்ட் 1 ரன் டிஃபரன்ஸ்ல இந்த கேமை ஜெயிச்சிருந்தாங்க. ரெண்டு டீமுமே ரொம்ப சூப்பரா விளையாண்டுருந்தாங்க. பட் எண்டில் ஜிடி தான் வின்னர்ஸ். டெல்லி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் பண்ண வந்த ஜிடி ரொம்ப ஸ்டேபிளா ஆடினாங்க. இன்னைக்கு ஜாஸ் பட்லர் பழைய பட்லர் அப்படிங்கிற ஃபார்முக்கு வந்தாரு. அவங்களோட கேப்டன் சுப்மன் கில் செம்ம இன்னிங்ஸ் ஆடினாரு. பட்லர் நல்ல ஃப்ளோல இருந்தப்ப அவருக்கு சிங்கிள் மட்டும் தட்டி கொடுத்து செகண்ட் ஃபீல்டில் சூப்பரா ஆடிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் பண்ணாரு. அண்ட் 2 டவுன் வந்து வாஷிங்டன் சுந்தர் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணி சூப்பரான ஒரு 50 அடிச்சாரு. கிளென் பிலிப்ஸ் அவர் நினைச்ச மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாட்டியும் எண்டில் ஒரு 6 ஒரு 4 அடிச்சு 210 அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கிரவுண்ட் டைமென்ஷனுக்கும் பிச் கண்டிஷனுக்கும் டெஃபினட்டா ஒரு 10 ரன் ஷாட்டு தான். ஏன்னா டிசி பேட்டிங் பவர் சூப்பரா இருக்கு. அண்ட் அதே மாதிரி டிசியும் வந்து சூப்பரா ஓப்பன் பண்ணாங்க. பத்தும் நிசாங்காவும் சரி, கேஎல் ராகுலும் சரி செம்மையா பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணாங்க. விக்கெட்டும் விடல. பெர் ஓவர் 10 ரன்ஸ் அடிச்சுட்டே இருந்தாங்க. பத்தும் நிசாங்க அவுட் ஆனதுக்கப்புறம் அது வரைக்கும் செகண்ட் ஃபீல்டில் ஆடிட்டு இருந்த கேஎல் ராகுல் பயங்கரமா ஆக்சிலரேட் பண்ணி டக்குன்னு கண்ணிமைக்கிற நொடியில் ஒரு 50 போட்டாரு. இன்னைக்கு கேஎல் ராகுல் நிஜமாவே சூப்பரா விளையாண்டாரு. என்னதான் ஒரு லூசிங் சைட்ல இருந்தாலும் பயங்கரமான இன்னிங்ஸ். எப்பெல்லாம் ப்ரெஷர் ஏறிட்டே இருந்துச்சோ அப்பெல்லாம் பவுண்டரி அடிச்சுட்டே இருந்தாரு. என்னதான் ஆப்போசிட்ல விக்கெட் விழுந்துட்டே இருந்தாலும் இந்த பக்கம் அவர் ஆக்சிலரேட் பண்ணி அடிச்சுட்டே இருந்தாரு. பட் இந்த மேட்சோட மெயினான பாயிண்டே இதுதான். கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கப்புறம் ஓகே மேட்ச் முடிஞ்சு ஜிடி வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஏன்னா 3 ஓவர்ஸில் மோர் தென் 45க்கு மேலே அடிக்கணும். கையில் அடிபட்டு வெளியே போய் உட்காந்துருந்த டேவிட் மில்லர் இப்போ உள்ளே வர போகிறாரு. ஸோ ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம். பட் டேவிட் மில்லர் பயங்கரமாக அடித்தார். ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்ச மேட்சை ஈஸியாக டெல்லி பக்கம் திருப்பிட்டாரு. 2 பால்ஸுக்கு 2 அடித்தா போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாரு. பட் என்னதான் அவர் அப்படி ஈஸியாக ஆக்கியிருந்தாலும் அந்த டைமில் அவர் எடுத்த டிசிஷன் தான் வந்து இப்போ டிசி தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 பாலுக்கு 2 ரன் அப்படிங்கும்போது ஒரு சிங்கிள் ஈஸியாக கிடச்சிச்சு. அதை அவர் எடுத்திருக்கலாம். எடுத்திருந்தாலும் 1 பாலுக்கு 1 ரன் தான் அப்படின்னு தேவைன்னு இருந்திருக்கும். டெஃபினட்டாக குல்தீப் யாதவ் அந்த பக்கம் இருந்து சிங்கிள் தட்டி கொடுத்துருப்பாரு. ஈவன் குல்தீப் யாதவ் லாஸ்ட் பாலில் அடிக்க முடியாமல் ஒரு டாட் பாலாக இருந்தால் கூட ஒரு ட்ரா கேரண்டியாக இருந்திருக்கும். பட் டேவிட் மில்லர் 5வது பாலில் சிங்கிள் தட்டலை. அவரே ஸ்ட்ரைக் எடுத்து முடிக்கணும்னு பார்த்தாரு. அண்ட் லாஸ்ட் பாலில் பிரசித் கிருஷ்ணா செம்ம இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போட்டு மில்லரை ரிசீவ் பண்ணிட்டாரு. பாலை விட்ட டேவிட் மில்லர் வந்து ஓடிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுலேருந்து ஓடி வந்த குல்தீப் யாதவ் இந்த பக்கம் ரன் அவுட் ஆயிட்டாரு. ஜாஸ் பட்லர் செம்மையாக முன்னாடியே அவேராக இருந்து க்ளோவெலாம் கழட்டி வச்சு கரெக்டாக ஸ்டெம்பில் எரிஞ்சிட்டாரு. செம்ம மேட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎலோட பெஸ்ட் மேட்ச் இதுதான். இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.